போட்டித் படிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ எஸ்எஸ்சி என்டிபிசி அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, 360 மீட்டர் நீளமுள்ள ரயில் மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் எனில் அது 140 மீட்டர் நீளமுள்ள பாலத்தை கடக்க எவ்வளவு நேரம் ஆகும் கேட்டிருக்கான். எப்பயுமே எனக்கு ட்ரெயினோட லென்த்து பாலத்தோட லென்த்து அப்படி கொடுத்துட்டோம்னா என்ன செஞ்சோம்னா ரெண்டையுமே டிஸ்டன்ஸ்ல கூட்டிடணும். டிஸ்டன்ஸ்னா தூரம், ஓகேவா? அப்ப எனக்கு கொடுத்துருக்கிறது ஒரு 320 மீட்டர் எனக்கு முதல்ல ட்ரெயினோட லென்த்து, அதுக்கடுத்து 140 மீட்டர் பாலத்தோட லென்த்து, ரெண்டையுமே நான் கூட்டிடுவேன். அது மணிக்கு எவ்வளவு நேரத்துல போகுது? 45 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. ஸ்பீடுக்கு நேரம் மணி எழுதிட்டேன், சரிங்களா? அடுத்து எவ்வளவு டயத்துல எவ்வளவு நேரத்துல கடக்கும் கேட்டிருக்கான். இன்ட்டு 5/18 போட்டுக்கோங்க. எதுக்கு 5/18 போடணும்னாக்க எனக்கு கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கிடக்குது, ஆனா எனக்கு கடந்து போவதுக்கு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் ஆகும். அப்ப கிலோமீட்டர் பெர் ஹவரை மினிட் பெர் செகண்டா மாத்தணும்னா நான் 5/18 பெருக்கிருப்பேன், சரிங்களா? இப்ப டிஸ்டன்ஸ் கூட்டிடுமா, இது 500 கிடைச்சிரும். இதை அப்படி தலையில கொண்டு வந்துடுறேன். இன்ட்டு 18 டிவைடு, எனக்கு டைம் தான் தேவை, 45 இன்ட்டு 5. வேற ஒண்ணுமே இல்லை. டயத்தை அப்படி வச்சுட்டு இந்த மதிப்பை தலைகீழ கொண்டு வந்துட்டேன். இந்த மதிப்பு இங்கேயே வச்சுட்டு இதை டிவைடு கீழே கொண்டு வந்துட்டேன். அவ்வளவுதான் வேலை, சரிங்களா? இதை அடிப்புமா, இதை ஒரு தடவை அடிச்சோம்னா இதை 100 தடவை அடிக்கலாமா? சரி. 9 45, 2 10, 9 9, 2 18, 2 × 20, 40 செகண்ட்ல அது கடக்கக்கூடிய நேரமா இருக்கும் அப்படிங்கிறது இதோட ஆன்சர். மாணவர்களுக்கு இந்த கணக்கோட தொடர்ச்சியா நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். 110 மீட்டர் நீளமுள்ள ரயில் மணிக்கு 72 கிலோமீட்டர் வேகத்துல கடந்துச்சுன்னா 132 மீட்டர் நீளமுள்ள பாலத்தை கடக்கிறதுக்கு அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுங்கிறது ஒரு கொஸ்டின், சரிங்களா? கணக்கு எழுதிக்கோங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஆன்சரை.